சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ராமலிங்கம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பொங்கல் பண்டிகைகள்லாம் முடிஞ்சிடுச்சு. இனி அடுத்தடுத்த பணிகள்ல நமது கவனம் போகணும். பனி பணி கேட்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ 3 சுழி நீ பனி வேலை செயல், 2 சுழி நீ பனி. குளிர்காலத்தில் இந்த பனி பெய்யும். மார்கழி தை ஏன் மாசி வரைக்கும் கூட பனியின் தாக்கம் இருக்கும். இதற்காக நாம் முதன்மையாக ஏதாவது செய்துக்கணும். குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கம்பளி, 2 போர்வை, காதில் பஞ்சு, தலையில் குல்லா போட்டுக்கணும். இவற்றையெல்லாம் பயன்படுத்தணும். இந்த நேரத்தில் குளிர்ந்த தண்ணி குடிக்கக்கூடாது. வெதுவெதுப்பான வெந்நீரை குடிக்கலாம். தொண்டையில் கரகரப்பு வலி இருந்தால் சமையல் உப்பு, சாப்பாட்டு உப்பை வெந்நீரில் கரைச்சி வாய் கொப்பளிச்சா நல்ல நிவாரணம் கிடைக்கும். அதே மாதிரி வெந்நீரில் கொஞ்சம் துளசி, கிராம்பு, மிளகு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு குடித்தா சளி, மூக்கடைப்பு, தொண்டவலி போன்றவை நம்மளை நெருங்காது. ராமலிங்கம் சார், நீங்கள் காலையில் எழுந்து வாக்கிங் நடைப்பயணம்லாம் போகிறீங்க. அப்போ காலுக்கு ஷூ போட்டுக்கிறீங்க, தலைக்கு குல்லா, காதுக்கு பஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு போனால் குளிர்கால பனியின் தாக்கத்திலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். ஆஸ்துமா நோயாளிகள் காலை மாலை நேர நடைப்பயிற்சியை தவிர்க்கணும். குழந்தைகளை பனியின் தாக்கத்திலிருந்து பத்திரமா பார்த்துக்கணும். விஷப்பனின்னு கூட சொல்லுவாங்க கிராமத்தில். பனி இறங்கின பிறகு வெளியே தலை காட்டலாம். குறிப்பாக சின்ன குழந்தைகள், வயசில் பெரியவங்க. ஆனாலும் நாம் வாழும் இந்த பூவுலகில் நிறைய மாசு ஏற்பட்டுடுச்சு. இதை தவிர்க்கணும். தவிர்ப்பதற்கு நிறைய பேர் மூக்க மூடிக்கிட்டு தான் போகிறாங்க. இருந்தாலும் சூழல் சீர்கேடு மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. உலகில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 400 மில்லியன் மெட்ரிக் டன் அளவில் காற்றை மாசுபடுத்தக்கூடிய அல்லது சூழலை அசுத்தப்படுத்தக்கூடிய, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கழிவுகள் உற்பத்தி ஆகுதான். இதில் அமெரிக்க நாட்டுக்கு முதலிடம். நம்ம நாட்டில் ஒரு வருடத்துக்கு பல லட்சம் பேர் காற்று மாசடைவதால் உண்டாகும் நோய்களால் தாக்கப்பட்டு இறக்குறாங்களாம். உலகத்தில் மனிதர்கள் எந்த நோயால் அதிகமாக இறக்குறாங்க என்ற புள்ளி விவரத்தில் 10 வருஷத்துக்கு முன்னால் 16வது இடத்துல இருந்த நுரையீரல் பாதை தடுப்பு நோய் இப்போ 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. கிரிக்கெட் விளையாட்டில் நிறைய ரன் அடித்த வீரர்கள், அதிகமாக விக்கெட் எடுத்த வீரர்கள் உலக அளவில் தரவரிசையில் மேலே மேலே முன்னேறி வருவாங்க. அதுபோல் நுரையீரல் சம்பந்தமான நோய்களின் இடம் வெகு வேகமாக 4வது இடத்துக்கு முன்னேறி இருக்குன்னா நமது சூழல் மாசடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கணும். ராமலிங்கம் சார், நீங்கள் தொழிற்சாலைகள்லாம் வச்சு நடத்துகிறவங்க, உங்களுக்கு தெரிந்த செய்தி தான் இதெல்லாம். சூழல் மாசுபாடு அடைவதற்கு எல்லாரும் காரணமாக இருக்கிறோம். சமீபமாக பொங்கலுக்காக கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு நண்பர் சொன்னார், நம்ம ஊர் சின்ன ஊர், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் வீட்டுக்கு எத்தனை இருசக்கர வாகனம் இருந்துச்சு? 1 இருந்தாலே பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது வீட்டுக்கு 2 நிற்கிது. சைக்கிளையே காணோம். எவ்வளவு சீர்கேடு நமக்கும் நமது சூழலுக்கும். பார்த்தீங்களா? என்ன செய்ய போகிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.